வணக்கம். வாழ்க வளமுடன். மகா கணபதியின் கிருபையினாலும் குரு கடாட்சத்தினாலும் அம்பாளின் பரம காருண்யத்தாலும் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஸ்லோகம் 72. ரமா ராகேந்து வதனா ரதிரூபா ரதிப்பிரியா ரக்ஷாகரி ராட்சசக்னி ராமா ரமணலம்படா. ரமா எப்படி படிக்கிறோம்னா, ரமா ராகேந்து வதனா ரதி ரூபா ரதி பிரியா ரக்ஷாகரி ராட்சசக்னி ராமா ரமணலம்படா. ரமா லக்ஷ்மியினுடைய பெயர் தான் ரமா. அப்போ தேவி லக்ஷ்மி ரூபமாக இருப்பவள். லக்ஷ்மிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்லி பணம், காசு, நகை அந்த மாதிரி இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் எல்லாமே ஐஸ்வர்யம்தான். நம்முடைய புத்தி, நம்முடைய அழகு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய நாலேஜ், இது எல்லாமே. அப்படி லக்ஷ்மி தேவி அருள் நமக்கு யாருக்கு தான் வேண்டான்னு சொல்லுவோம் இல்லை, எல்லாருக்கும் அவளுடைய கிருபை வேணும். அதுபோல் நல்ல சத்பணி, அதாவது நற்பணிகளை செய்யக்கூடியவர்களது இல்லங்களுக்கு தேவி தங்குறாளாம், லக்ஷ்மி தேவி இல்லையா. அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எந்த அளவிற்கு நாம் சத்காரியங்களுக்கு, செல்வம்னா இந்த இடத்துல எல்லா விதமான செல்வங்களும் எடுத்துக்கணும். நம்ம வெறும் பணங்காசு மட்டும் எடுத்துக்கூடாது, புத்தி எல்லாம், உடல் சரீரத்தால் செய்யக்கூடிய உபகாரம் எல்லாமே இந்த இடத்துல வரும். அப்படி தேவி லக்ஷ்மி ரூபமாக இருக்கக்கூடியவள். நற்காரியம் செய்பவர்களுடைய இல்லத்தில் லக்ஷ்மி தேவி எப்பொழுதுமே தங்கியிருந்து அவர்களுக்கு அவள் என்ன பண்றாள், அனுகிரகம் பண்ணுகின்றாள். இல்லை கூட தேவி மகாத்மியத்தில் கூட யா ஸ்ரீஸ்வயம் சுகிருதினாம் பவனேக்ஷ்வ லக்ஷ்மின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய லக்ஷ்மி ரூபமாக இருக்கக்கூடியதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. இது ஷோடச ஞாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுல அம்பாளை நதி ரூபமாக இருப்பவளுக்கும் லக்ஷ்மி ரமாங்கிற பேர் இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப தேவி எப்படி பார்த்தாலும் எல்லா இடத்திலும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி ரூபமாக இருப்பவள். ராக இந்து வதனா மூன்றாக பிரிகின்றது. ராகா இந்து வதனா. ராகான பௌர்ணமி, பௌர்ணமி அன்று தோன்றக்கூடிய பூரண நிலவிற்கு ஒப்பான முகத்தை உடையவள். ஒரு உபமானம் தான், அதோட உடனே அது அவ்வளவுதானா. தேவிக்கு உபமானம் சொல்றதுக்கு இந்த லோகத்தில் எதுவுமே கிடையாது. அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்பழுக்கற்ற தன்மையும், பின்ன ஹிருதயத்திற்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதும், நம்மளை எவ்வளவு பார்த்தாலும் ஒரு ஒரு திகட்டாத ஒரு ரூபத்தையும் கொண்டவள். அதுபோல அம்பாளுடைய முகமானது பூர்ண சந்திரன் போன்ற முகத்தை உடையவள். வட்டமா இருக்கும், அப்பழுக்கற்று இருக்கும். அது இல்லாம எப்படி பார்க்கும்போது மனதுக்கு ஹிதத்தை கொடுக்கும். இது எல்லாமாக சேர்ந்து ராக இந்து வதனா, ராகேந்து வதனா. ரதி ரூபா, ரதியின் ரூபத்தில் உள்ளவள்னு அந்த அர்த்தமா அப்படின்னா இல்லை, அதாவது மன்மதனுடைய பத்னி, அந்த வடிவாக உள்ளவள்னு ஒரு அர்த்தம். சும்மா ஒரு இதுவுக்கு தான் எடுத்துக்கலாம் அழிஞ்சு. இந்த இடத்துல ரதி அப்படின்னு சொன்னாக்க ஒரு பொருள்களில் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு அளவு கடந்த ஒரு நாட்டம், ஒரு ஈடுபாடுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ரத்தின்னு பேரு. அதை கிடைச்சாதான் மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்குங்கிற மாதிரி சில பொருட்கள் மேல நம்ம எவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு டிசைர் நமக்கு வருது இல்லையா, அதுதான் ரத்தின்னு பேர். ஏன்னா அவ யாரு, மன்மதனுடைய பத்னி இல்லையா. மன்மதன் யாரு, நம்முடைய ஆசைகளை தூண்டக்கூடியவன். எல்லா விதமான ஆசைகளும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அப்போ தர்ம பத்னியாக இருக்கக்கூடிய என்ன, தன்னுடைய புருஷனுக்கு தான் எப்பவுமே பக்கபலமாக இருக்கக்கூடியவள். அப்படி பொருட்கள் மேலே ஏற்படுகின்ற அந்த ஒரு ஒரு தீராத ஒரு மோகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவள். அப்ப ரதி தான் அந்த ஆசையின் வடிவாக இருக்கக்கூடியவள். அப்ப இது ரதிக்கும் மன்மதனுக்கும் சொல்லியாச்சே அப்படின்னாக்கா, அந்த ரதியின் மூலமாக வெளிப்படுவதே தேவியினுடைய சக்தி தான். தேவி தான் ரதி வடிவில் இருந்து இயங்குகின்றாள் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. ரதி பிரியா, ரதியிடம் பிரியமுள்ளவள். ஏன்னா ரதி அம்பாளுடைய 12 பிரதான உபாசகர்களில் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த ரதியிடம் பிரியமுள்ளவள்னு அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ரதி அப்படின்னு சொன்னாக்க சம்போகம்னு பேர், அதாவது சேர்க்கை. அப்போ அந்த ஸ்ருங்கார லீலை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு.
அதனால் தேவி ரதிப்பிரியா, அதாவது கேளிக்கைகளில் ஈடுபாடு உள்ளவள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் வரக்கூடியது. ரத்தினாக்க இந்த இடத்துல ரதிப்பிரியான மன்மதனுடைய மனைவி, அவகிட்ட பிரியமா இருக்கா. ஏன்னா மன்மதன் இறந்து போகும்போது ரதி தேவி என்ன பண்றா, ரொம்ப கலங்கி போய் தேவி கிட்ட தான் வந்து அழறா இல்லையா. தன்னுடைய பதி மாதிரி நல்ல காரியம் பண்ண போயிட்டு சிவனுடைய நெற்றி கண்ணால் அவர் எரிக்கப்பட்டாருங்கும்போது அது அழும்போது அந்த மன்மதனுக்கு மீண்டும் உயிர் பிச்சை கொடுத்து உயிர்த்தெழச் செய்ததும் யாரு, அம்பாள் தான். அப்ப அந்த ரதி கிட்ட பிரியம் இருந்ததுனால் அந்த ஒரு லீலையில் அவள் ஈடுபட்டாள் அப்படிங்கிற அதுலயும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். ரதினா இன்னொன்னு சம்போகம்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு, ரொம்ப ரகசியமா பார்த்தோம்னா. இப்ப தேவி அந்த ஸ்ருங்கார லீலையில் பிரியமுள்ளவள். ரக்ஷாகரி, ரக்ஷா பிளஸ் கரி, தேவி அந்த காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடியவள். ஏன்னா படைக்கிறது அவளுடைய வேலை. இப்ப படைத்தவனுக்கு என்ன இருக்கு பொறுப்பு, படைத்த அனைத்து உயிர்களையும் சம்ரட்சிக்க வேண்டும், காத்து ரட்சிக்க வேண்டும் இல்லையா. அதனால் தேவி ரக்ஷாகரியாக இருக்கின்றாள்னு ஒரு அர்த்தம். சரி, நம்ம ஒரு நாமாவில் ஏற்கனவே கோப்திரின்னு பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு டவுட் வரணும் நமக்கு. இந்த இடத்துல ரக்ஷை அப்படின்னு சொன்னாக்க பஸ்மம், அதாவது திருநீருங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி இந்த யாக குண்டத்திலிருந்து அந்த ரக்ஷை எடுத்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ரக்ஷைன்னு பேர். அதில் இருக்கக்கூடிய அந்த பஸ்மம், அதாவது அந்த ஹோம திரவியங்கள் எரிஞ்சு அதனுடைய பஸ்மம். அப்போ அந்த ரட்சையாகவும் இருக்கக்கூடியவள். ஒரு கணபதி ஹோமெல்லாம் நடந்ததுன்னா அதுலேருந்து நம்ம ரட்சை எடுத்துட்டுக்கிறோம் இல்லையா, அந்த ரட்சை என்னது, அது அத்தனை ஹோம திரவியங்களும் அத்தனை அர்ப்பணிப்பிலும் கிடைத்த ஒரு மகா பிரசாதம். அதனால அது நம்ம ரக்ஷா. அப்போ அந்த ரட்சையின் ரூபத்தில் இருப்பவளும் தேவிதான். ஏன்னா ஒரு லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு இடத்துல வந்த அர்த்தம் இன்னொரு இடத்துல வராது, அதனால புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ தேவி ரக்ஷா கரியாக இருப்பவள். அப்படி நம்மளை ரட்சிக்கக்கூடிய, எந்த ரூபத்தில் வேணாலும் ரட்சிக்கக்கூடியவள். ராட்சசக்னி, ராட்சசர்களை அழிப்பவள். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் இல்லையா. அப்ப எங்கெல்லாம் சாது சம்ரட்சணத்திற்கு பங்கம் வருகின்றதோ அந்த இடத்தில் என்னுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கும்னு பகவத்கீதையில பகவான் சொல்கின்றது போல, அதே மாதிரி தேவி மகாத்மியத்துல நம்ம ஒரு ஸ்லோகம் பார்த்திருக்கோம். யுத்தம் யதா யதா பாதா தானவோக்தா பவிஷ்யதி ததா ததாவதீர்யாகம் கரிஷ்யாமியரி சம்க்ஷயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்திருக்கோம். அப்படி தேவி ரட்சிப்பவள், அதாவது ராட்சசர்களை, அதாவது தேவ சக்திகளுக்கு எங்கெல்லாம் அவர்களுக்கு இடர் வருகின்றதோ அது எல்லாவற்றையும் முறியடிக்கக்கூடியவள். ஏன்னா அவர்கள் என்ன பண்ண, உடனே சிவன் கிட்டேயோ பிரம்மா கிட்டேயோ விஷ்ணு கிட்டேயோ போயிட்டு எங்களை காப்பாற்ற வேண்டும்னு சொல்லும்போது அவர்கள் பராசக்தி கிட்ட முறையிடுறார்கள். உடனே அவர்கள் அந்த ராட்சசர்களை தேவி எத்தனையோ பேருக்கு, இரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, பண்டாசுரன், இதுல நம்ம பார்க்கறது பண்டாசுரன். அப்ப சும்பன், தேவி மகாத்மியத்தை எடுத்தோம்னா சும்பன், மகிஷாசுரன், அப்படி எவ்வளவோ ராட்சசர்கள் அத்தனை பேரும் என்ன பண்றா, கொஞ்சம் கூட சலிச்சுக்காம திரும்ப 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 அவர்களை சம்ஹரித்து அவர்களுக்கும் சத்கதியை கொடுக்கின்றாள். யாருக்கு இடையூறு உண்டாக்கினார்களோ அவர்களுக்கு அவள் ரட்சையை கொடுத்து காப்பாற்றுகின்றாள். அவர்களுடைய அந்த வேலை தடைபடாமல் இருக்க உதவுகின்றாள். ராமா ராட்சசக்னி, ராமா ரமணலம்படா. இந்த இடத்துல ராமானா அம்பாள் ஸ்திரீகளின் வடிவில் இருக்கக்கூடியவள். அதாவது பெண்கள் வடிவில் உள்ள அத்தனை பேருமே தேவியினுடைய அம்சம்தான். அதனாலதான் ஒரு வீட்டுல ஒரு பெண் மகிழ்ச்சியா இருக்கணும், கண்ணீர் விடக்கூடாது. அதே போல இப்படி ஒரு ஊர்ல ஒரு தேசத்துல, ஏன்னா அந்த பெண் சாபம்ங்கிறது நம்ம எவ்வளவோ பார்க்கலாம். பாஞ்சாலி சபதம், கண்ணகியனுடைய இது எல்லாமே அந்த பெண் சாபத்தால் வரக்கூடியதுதான். இன்னைக்கும் அந்த பூமியில எத்தனையோ துரந்தங்கள் நடக்கக்கூடியதற்கு காரணமாக இருக்கக்கூடியது. அதனால அந்த ஒரு வீட்டுல பெண் மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த ஊர், அந்த என்ன சொல்லுவோம், நகரம், அந்த நாடு, அப்படி பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்திரீ ரூபம் அனைத்தும் தேவியே. அப்போ ஒரு வீட்டிலையும் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருந்தால் அது எல்லாம் யாரு மகிழ்ச்சியா இருக்கான்னு அர்த்தம், அந்த தேவியே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக அர்த்தம். ஏன்னா ஒரு ஸ்திரீ கோபப்பட்டாலோ அவளுடைய துக்கத்தில் அவள் சபித்தாலோ அது என்ன ஆகும், எத்தனையோ ஜென்மங்களுக்கு அது கேட்குமா. அதனால ஒரு பெண்கள் வளர வளர அந்த குலம் வளரும்.
பெண்கள் எங்கெல்லாம் இழிவுபடுத்தப்படுகின்றார்களோ அந்த குலம் அழியும், அந்த தேசம் அழியும். அதனால் அனைத்து பெண்களும் தேவியனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர்கள். ராமா ரமண லம்படா. இந்த இடத்துல ரமண லம்படா அப்படின்னாக்க, ரமணம் அப்படின்னாலே தன்னுடைய பதியுடன் ரமிப்பதில் ஆசை உள்ளவள். காமேஸ்வரன் காமேஸ்வரியா பார்க்குறோம் இல்லையா, அப்படி காமேஸ்வரனும் காமேஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை பற்றி சொல்லக்கூடியது. அதாவது எல்லாமே ஒரு ஒரு பெண்ணாக பிறந்தவர்கள் என்ன ஆசைப்படுறது, ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா, நல்ல புருஷன் கிடைக்கணும், நல்ல குடும்பம் கிடைக்கணும், அவர்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அதெல்லாம் ஆசைப்படுறோம் இல்லையா. அப்படி தன்னுடைய பதியுடன் சேர்ந்து இருப்பதில் பிரியமுள்ளவள். ஏன்னா முதல் நாமாவே சொல்லிடுத்து எல்லா பெண்களுமே தேவியினுடைய ரூபம்னு சொல்லியாச்சு. அதனால அந்த பதியினுடன் கூடியிருப்பதில் அவள் இஷ்டமுள்ளவள். அந்த லீலையில் ரமிப்பவள். ரமணம்னாக்க கிரீடைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சம்போகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால ரொம்ப டீட்டெயிலாக அதை நம்ம பார்க்கறது கிடையாது, பொதுவாக மேலோட்டமாக இருக்கக்கூடிய அர்த்தம் மாத்திரம்தான். அப்படி ராமா ரமணலம்படா அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான நாமாவாக வரக்கூடியது 72வது ஸ்லோகம். பாலனுடைய 1000 நாமங்களுக்கும் 1000 அர்த்தம் தானான்னு கேட்டாக்கா கோடிக்கணக்கான அர்த்தங்கள் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தேடுகின்றோமோ அந்த அளவிற்கு அதனுடைய தெளிவு பிறக்கும். பாலேனா தேடுறவர்களுக்கு தான் எனக்கு விடை கொடுக்குறா இல்லையா. அதனால இந்த சேனலை நாம மாத்திரம் கேட்காம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் டூ தட். அறிவோம் அவளின் 1000 நாமங்களை, பணிவோம் அவள் திரு பாதங்களை. வாழ்க வளமுடன்.